ஹலோ கைஸ், எல்லாம் அப்படி நல்லா இருக்குன்றேன். அந்த வெல்கம் டு செகண்ட் எபிசோட். நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் போகணும். ஸோ வாங்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் தஞ்சாவூர் பெரிய கோயில். அங்கே வந்து புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. வாங்க போவோம். ஸோ நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பல்ல மட்டும் விளக்கிக்கலாம். ராத்திரி வாழக நிறைய பேர் என்ன பண்ணுறது, திருப்பி வாழைக்கு தான் ஆகணும். ஸோ கைஸ், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து கோபுரம் இருக்குது. ஸோ குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ்ஸாக மாற்றியாச்சு. வாங்க கோபுரத்துக்கு போகணும், நடந்து போகலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் இல்லை குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துக்கோங்க. அங்கே ரேட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கோபுரம். அவங்க உள்ளே போய்ட்டு கேமரா அலோடான்னு கேட்டு பார்த்துட்டு போவோம். ஸோ வாங்க தஞ்சாவூர் கோபுரத்துக்கு போகலாம். செகண்ட் கோபுரம். கோயிலை இதுவெல்லாம் பார்த்துக்கோங்க. யாருமே இந்த அளவுக்கு டீட்டெயிலாம் காமிக்க மாட்டாங்க. நான் தான் காமிக்கிறேன். ஸோ வாங்க, இது வந்து சுற்றி மட்டும் பார்க்கலாம். டக்கு டக்குன்னு 9 o'clock வரைக்கும் தான் டைம் இருக்குது. எல்லுக்குள்ளே பார்த்துடலாம். பார்க்கலாம். ஹிந்தி போடக்கூடாதுன்னு தெரில. சரி, நான் அப்புறம் வீடியோ பண்ணுறேன். இவ்வளோ பெரிய நந்தி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் இது. நம்ம நிறைய அந்த சைடு வால்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க. இந்த காலத்தை எழுதி வச்சுருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு நந்தி வந்து ராஜராஜ சோழன் கட்டினது அது கிடையாது, இங்கே இருக்கிறது தான். ஸோ அதை போய்ட்டு பார்ப்போம் வாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நந்தி, ராஜராஜ சோழன் கட்டினது. இது வந்து யாருமே பெருசாக காமிக்க மாட்டாங்க. நல்லா காமிக்கிறோம் உங்களுக்கு. வெறித்தனமாக இல்லை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆர்ட். இது வந்து இப்போ வேலை செஞ்சுட்டுருக்காங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம் கொஞ்சமாச்சு. அன்சைடு போய்ட்டு நல்லா பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அது மெயின்டைன் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து இதில் பார்க்கறது குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். நேரில் வந்து கிட்ட வந்து பாருங்கள், இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி 80 டன் கல். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆக்சுவலி அதுக்கு மேலே ராஜராஜ சோழன் என்னமோ கட்டினாராம். ஆனால் அது வந்து இடிச்சிட்டாங்களாம். அது வந்து நல்லா இருந்தது என்னமோ சொல்லியிருந்தாங்க. நல்லா இல்லை, நல்லா இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல். தஞ்சாவூருடைய பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சு மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்கிறது எனக்கு பிடிக்கல. 4 மாதத்துக்கு முன்னாடி தான் டிரான்சிட் பைட்ஸ் வந்தார். அப்போலாம் நல்லா இருக்குது. இப்போ எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கல்வெட்டுகளாகவே இருக்கும். ஃபுல்லாக கல்வெட்டு தான். இல்லை என்ன எழுதியிருக்காங்கலாம் தெரியாது. பட் எந்த கோயிலில் பார்த்தா வெறித்தனமான வியூ இருக்குது. சமையல்ல கல்வெட்டு தாங்க ஸ்பெஷலு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எப்பயுமே சொல்கிறது தான், பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேலிங் தான். ஃபுல்லாக இருக்கும். ஒரு எத்தனை இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஊரை சுற்றி இந்த கோயில் இருக்குல்ல, கடைசி கோயில், அதுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டைன்டு நல்லா இருக்க ஒரு இது தெரியும். நல்லா இருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலைஞ்சு எல்லாம் செம்மையாக இருக்கும். வெறித்தனமாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா.
பா அனில் பாருங்க, இதெல்லாம் கூட தான் பெயிண்டிங்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். அங்கே ஃபோன் கேமரா அலௌடு இல்லை. ஸோ ஓகே, டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன் வெளியில். இதான் நம்ம சிம்பிள் ஜேசிஎஃப் பை. சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இல்லை இப்போ கிளம்ப போகிறோம். ஓகே, கிளம்பி நெக்ஸ்ட் வந்து பேலஸ் போகிறோம். சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி. சாப்பிட்டு பேலஸ் போயிட்டு இல்லை இங்கேயே முடிச்சுக்கிட்டா இல்லை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். பை. நெக்ஸ்ட் பார்ப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருக்குது. அதுதான் வந்து போகலாம். அங்கே பேக்கெலாம் கொடுத்துடணும். அதுதான் பேக்லாம் கொடுத்துடணும். பேகு ஸ்லிப்பர்ஸ்லாம் கொடுத்துடணும். ஒன்றுத்துக்கு 20 ரூபா பேகு. ஸ்லிப்பர்ஸ் தெரில, ஒரு பை இருக்குது, அதில் எடுத்து போட்டுக்கணும். அதுதான். இங்கே ஒரு கடை இருக்குது. தயவு செஞ்சு வந்து பூரியெலாம் சாப்பிட்றாதீங்க. பூரி பொங்கல்லாம் இட்லி சாப்பிடுவோம். நல்லா இருந்தது, கேவலமாக இருந்தது. ஸோ நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். எபிசோட் 3ல பார்க்கலாம். இன்றைக்கி பாய். மறக்காம லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணி விட்டுருங்க. பை.